வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள திருஷ்யம் 3 திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மீண்டும் கொலை செய்யப்பட்ட அந்த பையனுடைய அப்பா வந்து எப்படியாச்சும் நாம அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுல இருந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாரு ஹீரோ அப்படிங்கிற அதே சேம் பிளாட் தான். ஸோ இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, டோட்டலி அன்வான்டான ஒரு திரைப்படம் தான் இந்த திருஷ்யம் 3 அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா திருஷ்யம் 1 திரைப்படம் வந்தப்போ எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு படமாக அது அமைஞ்சது. அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவ்வளோ எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, பயங்கர த்ரில்லிங்காக வந்துட்டு அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான எண்டிங்குமே அந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பார்ட் 2 வந்தப்போ எதுக்கு பார்ட் 2லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அதான் படமே முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, இல்லை இன்னும் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்க குடும்பத்துக்கு வருது, அதையெல்லாம் அவர் எப்படி தடுக்கிறாருன்னு பாருங்கிற மாதிரி பார்ட் 2 எடுத்து காட்டினாங்க. ஸோ அந்த பார்ட் 2 பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போய் நிற்கிற அதே சமயத்தில் பார்ட் 3 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே என்னத்தை தாண்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை காட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் இப்போ ஆடியன்ஸ் உள்ள போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு கிட்ட கூட இந்த திரைப்படம் வராது. அந்த மாதிரி ஒரு கதை களத்தில் இந்த படத்தை எடுத்து வச்சுட்டாங்க. கடைசி அரை மணி நேரத்தில் ஒரு 2-3 ட்விஸ்ட் வருது. அங்கே தான் ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் எங்கேஜிங்காக போகுது. அது வரைக்கும் செட்டப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகன்லால் அவர்களும் அவருடைய குடும்பமும் அடுத்த கட்ட வாழ்க்கையில் எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி அரை மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் கொண்டு போய் அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ப்ராப்ளமை வச்சு அதை உடனே சால்வ் பண்ணிடுறாரு நம்ம மோகன்லால் அவர்கள். இந்த மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த படத்தை. அதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, போதும் நிறுத்துங்கடா, இன்னும் அந்த குடும்பத்தில் போயிட்டு ஏதோ ஒன்று குடைச்சல் கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, அவரும் அதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இந்த படம் பார்க்குறப்போ ஃபீல் ஆச்சே தவிர ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு த்ரில்லரான ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீல் வரவே வராது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில போடுறப்ப பயங்கர இனிப்பாக சூப்பராக இருக்கும். ரெண்டாவதாக அதே ஸ்வீட்டை சாப்பிட்டோம்னா ஓகே அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். மூணாவதாக மறுபடியும் அதே ஸ்வீட்டை சாப்பிட்ணும்னா அது முடியாது, திகட்டிடும் இல்லையா? அந்த திகட்டல் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இத்தோட நிப்பாட்டிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மறுபடியும் ஏதோ லீடெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பார்ட் 4க்கு. சத்தியமாக அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் இந்த திருஷ்யம் திரைப்படத்தினுடைய அந்த ஆணி வேறே வந்து பார்த்தோன்னா பிடிங்கிட்டாங்க இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது கடைசி வரைக்கும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் தான் குடும்பத்தை எப்படியாச்சும் இதில் சிக்க வைக்காமல் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஹீரோ இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுறாரு பாருங்க, அதோட முடிஞ்சே போச்சு திருஷ்யம். இத்தனை நாள் அவர் பட்ட கஷ்டம் திருஷ்யம் 1ல் 2ல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ற மாதிரியான ஒரு எண்டிங் ஒன்று வச்சாங்க பாருங்க. அது என்னால் சத்தியமாகவே ஏற்றுக்க முடியல. இப்படி ஒரு எண்டிங்கை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு கொடுத்துன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கதையெல்லாம் நல்ல கதை தான். இதை வந்து வேற ஒரு படமாக எடுத்திருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் திருஷ்யம் கூட சேர்த்து எடுத்ததுனாலேயே திருஷ்யம் 1 and 2 எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் திருஷ்யம் 3ல் இருக்குன்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வேளை தொடரும் மாதிரி ஒரு தனி படமாக இதை எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல படம்னு சொல்லியிருக்கலாமா என்னமோ. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுன விஷயங்கள் தான் இது. இப்போ இந்த படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போய் அதாவது ஒரு செட்டப் பண்ணாங்க. இந்தந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படிலாம் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அப்புறமா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகும். மலையாள படம்னாவே ஸ்லோ தான், அதை விடவே ஸ்லோ தான் இந்த திரைப்படம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் லேக் ஆகலை, போர் அடிக்கல, ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா கேரக்டர் டிசைன் பண்ணுறது, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாரு நம்ம ஜீத்து ஜோசப் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சில கேரக்டர்ஸை காட்டியிருப்பாங்க அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பழைய கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது திருஷ்யம் 1 and 2ல் வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த போலீஸ்காரங்க அந்த வில்லன் அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த கேரக்டர்ஸுடைய ஹெல்ப்னால தான் செகண்ட் ஹாஃபே மூவ் ஆகுது. அப்படி பார்க்குறப்போ கேரக்டர் டிசைனிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு படத்தோட கதை அப்படின்னா கேரக்டர் டிசைனிங் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இது 3 படத்தோட கதை அப்படிங்கிறதுனால பார்ட் 1ல் வந்த கேரக்டர் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்தால் கூட அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேரக்டர் டிசைனிங்லாம் குறைய சொல்ல முடியாது. அப்புறம் மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான மியூசிக்லாம் சொல்ல முடியாது. தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் பில்ட் ஆகிற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பட் பார்ட் 1 மியூசிக் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க என்னுடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ இந்த திரைப்படத்திற்கு. என்ன கேட்டால் திருஷ்யம் 3 தேவையில்லாத ஒரு படமாக தான் வந்திருக்கு. அடுத்து திருஷ்யம் 4 வரும்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு வேளை ஒரு நல்ல கதை இருந்துச்சு அப்படின்னா தனி படமாக எடுத்து பிளாக் பஸ்டராக கொடுக்க பாருங்கள், தொடரும் மாதிரி. அதை விட்டு நான் திருஷ்யம் கூட கனெக்ட் பண்ணி தான் கொண்டு போவேங்கிற மாதிரி அந்த திருஷ்யம் 1 and 2 வேல்யூ குறைக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாவே இருக்கு. ஸோ திருஷ்யம் 3 திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 6 out of 10. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் திருஷ்யம் 3 திரைப்படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.